ரயான் டீம் லீடர் ஆனாலும் ஆனாரு. அதாவது லேபர்ல. ஆனா, இப்போ வந்து பாய்ஸ் கேங்கோட நாளையோட பிளான் பத்தி பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு சௌந்தர்யாவ ஒரு வழி பண்ணியிருக்கணுமா. அவங்க பண்ண ஆட்டிட்யூடு இவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையாம். ஒரு விதமான ஆட்டிட்யூட் இவர்கிட்ட மட்டும் காட்டிக்கிட்டு சொடுக்கு போட்டு பேசுறதுமா, ஒரு மாதிரி இளக்காரமா ஸ்லேவ் மாதிரி நடத்துனாங்களாம். ஸோ, அதனால நாளைக்கு படி எப்படியாவது பிளான் போட்டு முத்து, சௌந்தர்யா அந்த டீம்ல இருக்கிறவங்கள ஏதாவது சம்பவம் பண்ணி ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அருண் வழக்கம் போல ஒரு ஐடியாலாம் குடுத்துட்டு இருக்காரு. அந்த டீம்ல ஒரு வேஸ்ட்டான டீமு. அந்த டீம்ல என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு பாத்தியா அவங்களுக்கால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிட்டாங்க. இதுல வேற விஷால் என்ன சொல்றான்னா, "அதனால தான்ப்பா எனக்கு இந்த டீமுக்கு வரணும்னு இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியலன்னு" சொல்லிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு சம்பவம் இருந்தாலுமே இந்த ரஞ்சித் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இதுல இவருமே இவங்களோட கூட்டணியா சேர்ந்துக்கிட்டாரு. சேர்ந்தது மட்டும் இல்லாம அந்த மேனேஜர் டீம்ல யாருக்குமே ஒண்ணுமே தெரியலையாம். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி அவங்களுக்கு எல்லாருக்கும் போணும்? எப்படியாவது நமக்குள்ள சுத்தி விடணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரயானுக்கு என்ன பண்றோம், ஏது பண்றோம்னு தெரியவே இல்ல. அதனால ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டதும் மட்டும் இல்லாம ஏதாவது செஞ்சே ஆகணும். ஏன்னா நான் தானே லேபர் தலைவன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் இன்னைக்கு எப்படியோ முத்துக்குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் சமையலு, குக்கிங் மட்டும் தான் போயிட்டுருக்கு. இதுவே ஒரு கவலையா இருக்கு. ஸோ அதனால மஞ்சரி ரயான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரயானுமே மஞ்சரி கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களுமே இவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. அருண பத்தியும் பேசுறாங்க. அருண் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த பக்கம் இருந்துட்டு ஒரு கேம விளையாடணும்னு நினைக்கிறாரு. அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறாரு. நீயும் அந்த பக்கத்துல இருந்து உன்னோட வாய்ஸ் அவுட்ட பண்ணியே ஆகணும். ஏன்னா, அப்பதான் உனக்கு நீ விளையாடுற கேமு மத்தவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு ஏதோ டிப்ஸ் எல்லாம் குடுக்கறத பார்த்து ரயான் வந்து கேட்குறாரு. எனக்கு ஏதாவது டிப்ஸ் குடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு மஞ்சரி சொல்றாங்க. நீ உண்மையா உன் கேம விளையாடு. அதனால ஓகேவா ஆகிடுவ. இல்ல, இல்ல. எனக்கு ஏதாவது சொல்லுங்க. மத்தவங்க எல்லாருக்கும் டிப்ஸ் குடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட கேட்குறாரு. மஞ்சரி பொறுத்தவரைக்கும் ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால தீபக் கிட்ட பேசுறாங்க. தீபக் பொறுத்தவரைக்கும் அவரு இன்னைக்கு இல்ல, நேத்திக்கு நடந்த மேட்டர்ல கொஞ்சம் கதிகலங்க தான் போயிருக்காரு. ஸோ, அதனால ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குறாரு. நான் ஏதாவது சொல்ல போய் இவனுங்க எல்லாமே ட்விஸ்ட் பண்ணி விட்டுர்றானுங்க. அதனால தப்பா போயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதனால துணிஞ்சு என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனா, எப்படி பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுவுமே கேட்குறாரு. ஆனா, சரி ஓகே. நாளைக்கு ஏதாவது பண்ணி நம்ம இந்த கேம இன்ட்ரஸ்டிங்கா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல எப்படியோ இருக்காங்க. ஸோ, இவங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்க குடுத்துட்டு பண்ணியே ஆகணும். நீங்க பண்ணுங்கன்னு சொல்லணும். இந்த கேம பொறுத்தவரைக்கும் நம்ம டாஸ்க்கா தான் விளையாடுறோம். ஸோ, மேனேஜரா ஒருத்தங்க இப்படி இருக்கக்கூடாது. வொர்க்கர்ஸா இருக்கிறவங்க அவங்களுக்கு உரிமையை கேட்டுட்டு வரணும். அதுதான் இந்த டாஸ்க்கே. ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் அவங்க கேம் எப்படி போதோ தெரியல. ஆனா, இந்த வீக் ஃபுல்லா குக்கிங்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ, அங்கங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டாலுமே, டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் அவ்வளோவா இன்ட்ரஸ்டிங்கா விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ, இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 லைவ்ஸ்லாம் அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.